உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று துறையூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சகோதரி கௌசல்யா சுரேஷ் அவர்களுடன் நேர்காணல் காண்கிறோம். வணக்கம் சகோதரி. வணக்கம் அண்ணா. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மக்களுக்கு உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் கொடுங்க. என்னோட பேர் கௌசல்யா சுரேஷ். நான் வந்துட்டு எம்காம் டிடிஎட் படிச்சிருக்கேங்கண்ணா. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆங்கில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு துறையூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்ம முழு நேர களப்பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கனால இப்போதைக்கு பணி ஓய்வுல இருக்கேங்கண்ணா. இப்போ இந்த மாசம் தான் நின்றுருக்கேன். மார்ச்ல இருந்து ரெனியூ ஆயிருக்கேங்கண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட். இப்போ நீங்க எப்படி இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்க தொடங்குனீங்க? நான் வந்து அண்ணா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவரோட காணொலி எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். அந்த டைம்ல நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட நான் காலேஜ் வந்து 2013ல கம்ப்ளீட் பண்ணேன். யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டைம்ல இருந்தே அண்ணாவோட காணொலிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் கணவர் மூலியமா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இலங்கையில இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற இந்த இஷ்யூலாம் அவர் மூலியமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கட்சியில பயணிக்கிறேங்கண்ணா. என்ன குடும்ப சூழ்நிலை, குழந்தைங்க இதெல்லாம் பாக்குறதுனால நம்மளால களத்துல இறங்கி வேலை செய்ய முடியல. மத்தபடி நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே நாம் தமிழர் கட்சிக்காக தாங்க நான் போட்டேன். எனக்கு ஓட்டர் ஐடி 22 வயசுல கிடைச்சது. அந்த டைம்லயே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்காக போட்டேன். அதுல இருந்தே அண்ணனுக்காக தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன். அதுல இருந்தே நம்ம கட்சி அண்ணாவோட பேச்செல்லாம் கேட்கும்போது அவரோட நம்ம தமிழர்களோட வரலாறு, தமிழ் மொழியை பத்தின அவரோட ஒரு இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு அவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நம்ம ஏன் அதுல வந்து இது பண்ணக்கூடாது? ஒரு தமிழ் பெண்மணியா இருந்து நம்ம களத்துல இறங்கி என்ன வேலை செஞ்சோம் அப்படின்ற ஒரு இதுக்காக நானாவே அவரோட வீடியோ எல்லாம் பார்த்து தாங்க நான் தெளிவு பெற்று மறுபடியும் நான் களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அப்பப்ப கலந்தாய்வுலாம் போடும்போது போவேன். தெருமுனை கூட்டத்துக்கு எல்லாம் போவேன். எல்லா இடமும் நானாவே போய் அவர் கூட வாலண்டியரா வேலை பார்ப்பேன். போய் இருக்கிறது எல்லா இதுவுமே பார்ப்பேங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைம்ல தான் உறுப்பினர் அட்டை வாங்கி ப்ராப்பரா நான் போயிட்டு இருக்கேன். மத்தபடி நான் ஆரம்பத்துல இருந்தே அண்ணனோட காணொலிகள் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். அதனால உண்மையிலேயே மத்த கட்சி மாதிரி கிடையாது. இது ஒரு இனத்துக்கான விடுதலை அப்படின்ற போது ஒரு தனி ஒரு மனிதரா இத்தனை வருஷமா உறுதியோட யாரு கூடயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எந்த ஒரு சமரசமும் இல்ல, நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம்னா. இப்ப இருக்க கட்சிக்காரங்களாம் வந்தமா கட்சி ஆமாங்கண்ணா அந்த மாதிரிதான் இருக்காங்க. அதுக்காக நம்ம அண்ணன் கூட நம்ம ஒரு உறுதுணையா நிக்கணும், நம்ம ஒரு தமிழ் பெண்மணியா நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் கட்சியில வந்து சேர்ந்தேங்கண்ணா. மத்தபடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல. நம்ம வந்துட்டு நம்ம அண்ணாக்கள்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அக்கா வராங்க தள்ளிக்கோங்க, தங்கச்சி வராங்க தள்ளிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு நமக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு எந்த நேரம் ஒரு கூட்டம் நம்ம ஒரு ஏதாவது போறோம் அப்படின்னா பாதுகாப்பா எந்த டைம்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மள கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அவங்க போறாங்க அப்படின்றப்ப இந்த பாதுகாப்பு மத்த கட்சியில கிடைக்காது இல்லைங்கண்ணா. நாம் தமிழர் கட்சியில வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சிறப்புகள்ல இது ஒண்ணு இல்லையா? கண்டிப்பாங்கண்ணா. பெண்களின் பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு, சம உரிமை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்துட்டு அதுதான் முக்கியம். அந்த ஆண்கள் ஆதிக்கம் அப்படின்றது கிடையாது. பொண்ணும் சமம். நீ வாமா, முன்னாடி வாமா, நீ களத்துல இறங்கி வேலை செய்யுமா, உன்னோட திறமையை வெளிக்காட்டுமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம்னா. இப்ப நான் என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பா எல்லாரும் சொல்லல செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம செயல்ல காட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அதுவே ஒரு பெரிய விஷயம். 50% வந்து 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்றவங்க ஆண்டாண்டு காலமா ஆண்டுட்டு இருக்க அதிகார கட்சிகளே வந்துட்டு ஒரு 33% போராடிட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்கல. அப்ப நம்மளுக்கு ஒரு 50% கிடைக்குது அப்படின்றப்ப யாருக்குமே அந்த ஒரு பெண்களுக்கு கூட வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படி ராணுவத்துல பாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரோ அதே இதை அண்ணனும் ஃபாலோ பண்றாரு. இப்போ ஒரு சின்னதா ஒரு 4 பேர் கூடுறோம், ஒரு கலந்தாய்வு போடுறோம், இல்ல ஒரு தெருமுனை கூட்டம் போடுறோம் அப்படின்னா கூட ஒரு ப்ரொசீஜரா ராணுவ கட்டமைப்போட ஒரு அகவணக்கம் செலுத்தி ஒரு உறுதிமொழி எடுத்து கொண்டு போறாங்க அப்படின்றப்ப இதெல்லாம் எந்த கட்சியிலயும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா அவ்வளவு ஒரு நீட்டா ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட அமைச்சு கொண்டு போறாரு. இப்ப நடந்த பாத்தீங்கன்னா திருச்சியில 21ஆம் தேதி நடந்த மாநாட்டை கூட நம்மளால பாத்திருப்போம். பாத்தீங்கன்னா அதுலயுமே அப்படிதான் ஒரு
நம்ம வந்து ஒரு கட்சியில இருக்கோம். நம்ம வந்து ப்ரொசீஜரா ஃபாலோ பண்றோம்ங்கிறத விடங்கனா, அங்க ஒரு ம். 7, 8 லட்சம் பேர் கூடியிருப்பாங்க. அங்க ம். இருந்த ஒரு குழந்தைங்கள்ல இருந்து, வயசானவங்கல இருந்து, பெரியவங்க அத்தன பொதுமக்களுமே ஒரு அகவணக்கம் செலுத்தணும் அப்டின்னா, அவ்ளோ அமைதியா ஒரு பின் ஆஃப் சைலன்ட்டா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஒரு உறுதிமொழினா கைய வச்சு இப்டி சொல்லணும் அப்டின்றத முதல் கொண்டு ஒரு ஒரு சமுதாயத்தையே அப்டி வளர்த்துட்டு போறாரு. அண்ணன் ஒரு அரசியல் அதுதான். ஆசான் அப்டின்றப்ப இத விட என்னங்கண்ணா வேணும்? அதுதான். அது இது கடைசி எல்லாமே அந்த இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போலாங்கண்ணா. ஆமா. அந்த கூட்டம் முடியிற வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அத சுத்தம் பண்ணி வைக்கிற வரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் ஒரு ஆதரவு. குழந்தை சேர் எடுத்து அடுக்குதுங்கன்னா, ஆமா. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கட்சி கொண்டு போறோம். ஒரு இப்படித்தான் ஒழுக்கமா இருக்கணும், இப்படிதான் கொண்டு போகணும், இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஆமா. இப்ப நடந்த நம்ம கட்சி மாநாட்டுக்கும், இப்ப டிஎம்கேல நடக்கிற மாநாட்டுக்கும் நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. என்னெல்லாம் இருக்கோ அத எடுத்துட்டு போலான்னு தான் பார்ப்பாங்க. நம்ம கட்சியில ஒரு சேர் உடையல, ஒரு குப்பை போடல, ஆமா. ஒரு யாரும் வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு சூழ்நிலை எதுவுமே கிடையாதுங்கண்ணா. அவ்ளோ பாதுகாப்பா வந்துட்டு, அவ்ளோ பாதுகாப்பா எல்லாரும் வீடு போய் சேர்ந்தாங்க. ஒரு இடத்த நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத அப்படியே ஒரு மாநாடுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செய்யறாரு பாருங்கண்ணா. ஆமா. அந்த இது ஆமா. வந்துட்டு அவ்ளோ ஒரு இதெல்லாம் அண்ணனோட ஆமா. ரொம்ப பெரிய விஷயங்கண்ணா. அது ஒரு தலைமுறையவே எடுத்து கொண்டு போறாரு இல்லைங்கண்ணா? இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி சாதனைன்னு கூட சொல்லலாம். 2009, 2008 காலத்துலருந்து அவருடைய அ தனிப்பட்ட உழைப்புன்னு கூட சொல்லலாம். அது அது மிகையாகாதுன்னு நெனைக்கிறேன் நான். கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா. ஆமா. அது அது நிஜமாங்கண்ணா, அது உண்மையிலேயே. மிக சிறப்பு. வேற ஒருத்தரா இருந்தா, நம்ம ஒரு 1,50,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கும்போதே கட்சிய கலைச்சுருவாங்க. இல்லையா? ஆமா. போயிட்டு அடுத்தவங்க யாரு காசு குடுக்குறாங்களோ, அவங்களோட போயிட்டு கூட்டணின்ற பேர்ல கட்சிய வித்துருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நம்ம மக்கள ம். பத்தியோ, நம்ம நாட்ட பத்தியோ யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா, ம். அண்ணன் ஒரு 1,50,000 இருந்து ஒரு 36,00,000 வர வரைக்கும் அவரோட உழைப்புன்றது உண்மையிலேயே அளப்பெரியது. யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையோ, கட்டுக்கோப்போ கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு கலப்பணிலாம் யாருக்குமே வராதுங்கண்ணா. அண்ணன் ஒரு அது அந்த மன உண்மையிலேயே உறுதி. அரசியல் ஆசான். அந்த மன நிஜமாங்கண்ணா. உறுதி இருக்குது பாருங்க. கண்டிப்பா. அதாவது நான் வந்து ம். தோக்கலாம். நான் அவர்கிட்ட புடிச்சது என்னன்னா, நான் வந்து தோத்து போகலாம். ம். நான் ஜெயிக்காம கூட போகலாம். ஆனா, எனக்கு அடுத்து வர தலைமுறை கண்டிப்பா ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு நிக்கிறார் பாருங்க. அது கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. மிகவும், அந்த மிகவும் வந்து உறுதி தொலைநோக்கு பார்வையுடையது உண்மையான அ அ ஒரு 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 போராளிக்கான ஒரு குணம் அது. அது மிக ஆமாங்கண்ணா. சிறப்பு. இது ரைட். இது எல்லாமே அடுத்து நான் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்கண்ணா. நான் வந்து இந்த ம். கட்சியில பயணிக்கிறதுக்கு அவ்ளோ இருக்குங்கண்ணா. அவ்ளோ இந்த ஆமா. ஒரு காணொளி பத்தாது. அந்த அளவுக்கு நெறைய நம்ம ஆமா. ஆமா. கட்சியில பயணிக்கிறதுக்கு உண்டான நெறைய சந்தர்ப்பம். அ நீங்க வந்து அ பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட கணவர் ஆதரவா இருந்தாருன்னு சொன்னீங்க. அது வந்து குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமானது. ஏன்னா, நெறைய பெண்கள் நான் நேர்காணல் எடுக்கும்போது கூட, நான் முதல்ல பயந்தேன். குடும்பத்தில இருக்கிறவங்க எனக்கு ஆதரவு குடுப்பாங்களா? இல்லையா? அப்டின்னுலாம் நெனச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அப்டின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, உங்களுக்கு வந்து முதல்லயே அவரு வந்து ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு. அது வந்து மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பமே எனக்கு அங்கதாங்கண்ணா. உண்மையிலேயே என்னோட துணைவர் தான் அத்தனையுமே. இப்படிலாம் அ, அவரு வந்துட்டு அ அமெரிக்கன் கம்பெனில ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்கண்ணா. ம், அப்பல இருந்தே அவர் வந்து பிரபாகரனோட மிகப்பெரிய ஒரு ம். பக்தர்ன்னு சொல்லலாம். அந்த ரைட். அளவுக்கு வந்து அவர் ஒரு ம், ஈடுபாடோட இருப்பாரு. அவர பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே அவர்தான். அவர ம், பத்தின புக்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்கறது. இத படி, அத படி, அண்ணா எழுதினதெல்லாம் இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் ம், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் முதல் விஷயமே அவர் என்கிட்ட சொன்னாரு. ம். அது உண்மையிலேயே அவரோட வழிநடத்தல் தாங்கண்ணா அத்தனையுமே. சிறப்பு, சிறப்பு. அ இப்ப வந்து அ அ துறையூர்ல வந்து போன தேர்தலுக்கும், இப்போது இருக்கிற நிலவரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதா? முன்னேற்றம் எப்படி இருக்குது? கட்சியினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு இந்த தொகுதியில? நம்ம கட்சியிலயாங்கண்ணா? ஆமா. நம்ம கட்சிய பொறுத்தவரைக்கும் மக்களிடையே. முன்ன இருந்ததுக்குங்கன்னா, ம். மக்கள் இடையில ரொம்பவே வரவேற்பு இருக்குங்கண்ணா. உண்மைய சொல்லணும் அப்டின்னா. ஏன்னா ம். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ம். வந்துட்டு இப்ப ஆளும் கட்சியா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், நம்ம ஓட்டு மாத்தி, 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 மாத்தி டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு மாத்தி, மாத்தி போட்டு, நம்மளுக்கு என்னலாம் நடந்திருக்கு, நம்ம என்னலாம் விளைவுகள சந்திச்சிருக்கோம் அப்டின்றது மக்கள் ஓரளவுக்கு தெளிவா இருக்காங்கண்ணா. நம்ம ம். போகும்போதே வந்துட்டு அவங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது, நம்ம நம்ம போறோம் அப்டின்னாலே, அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நம்மள பார்க்குறாங்க. நம்மள அவ்ளோ வரவேற்கிறாங்க. ம். ஆம் நாங்களும் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க கூட என் பையன் நேத்து சொன்னாம்மா, "சீமான் மாமாக்கு ஓட்டு போடுன்னு" என் பையன் சொன்னாம்மா. அவன் சின்ன குழந்தை. ஒரு 6வது, 7வது படிக்கிற குழந்தை. அவன் சொல்றான் அப்படின்றப்போ, உண்மையிலேயே ம். அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்கண்ணா. நம்ம அதுதான் வெற்றி. ஒரு பெரியவங்கல இருந்து அதுதாங்கண்ணா வெற்றி. அடுத்த ம். தலைமுறைய நம்ம கொண்டு போயிருக்கோம் பாருங்கண்ணா. ஆமா, உண்மையிலேயே. ஆமா. அவ்ளோ ஒரு அந்த பையன் வந்து 6வது, 7வது படிக்கிறவன் ஒரு ஃபோன்ல பார்த்துட்டு, "அம்மா இவருக்கு ஓட்டு போடுங்கம்மா, இவருக்கு ஓட்டு போடுங்கப்பா. அடுத்த எங்களோட ஜெனரேஷனுக்கு இவரு தான்ப்பா வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாருன்னு" சொல்றான் அப்படின்னா, இத விட நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லைங்கண்ணா. ஆமாமா. அந்த அளவுக்கு அவங்க மக்கள் கிட்டயும் நல்ல வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா நாங்க ஆதரவு குடுப்போம்மா. நீங்க ம். வரணும்மா. நாங்க இவ்ளோ பிரச்சனைய சந்திச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணலம்மா. இவ்ளோ
கோரிக்கை வச்சிருக்கோம். நாங்க வந்து மனுவா குடுத்து நெறைய மனு குடுத்து, அதே பிரச்சனைய மறுபடியும் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதரவு குடுக்குறாருங்கண்ணா. ம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி. அ துறையூர் பகுதியில வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து இலக்கு இருக்குது? இந்த அ அ தேர்தல்ல வந்து நீங்க வெற்றி பெற்று வந்தா, அங்க என்னென்ன குறைகளை நீங்க வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான திட்டங்கள வச்சிருக்கிறீங்க? என்னென்ன குறைகள் இருக்கு? அதற்கான தீர்வுகள் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம துறையூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும்னா, நம்ம முதல்ல சொல்றதே வந்து அடிப்படை அறிவு, கல்வின்னு சொல்றோங்கண்ணா. அந்த அடிப்படையிலேயே இங்க பிரச்சனை நெறைய இருக்குங்கண்ணா. ம். உண்மையிலேயே துறையூர் சரவுண்டிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு 70, 80 ஸ்கூலுக்கு மேல இருக்காங்க. இப்ப ம். கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குங்கண்ணா. ஒரு ம். பிரைவேட் ஸ்கூல்ன்னு பார்த்தீங்கன்னா, அத விட கம்மியா தான் இருக்கு. ஆனா, கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தையும், பிரைவேட் ஸ்கூலோட தரத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, கவர்மெண்ட்ல படிக்கிற குழந்தைங்கள விட பிரைவேட் ஸ்கூல்ல அவ்ளோ பேர் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ம். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஒரு கட்டட வசதியோ, அவங்களுக்கு ஒரு கழிப்பறை வசதியோ, ஒரு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டியோ எதுவுமே கிடையாதுங்கண்ணா. இத இதனாலேயே என்ன வந்து பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா ம். தொடக்கப் பள்ளியிலிருந்து அ உயர்நிலை பள்ளி, மேல்நிலைப் பள்ளி இதெல்லாம் தொடக்கப் பள்ளியில இருந்தே நம்ம நடுநிலைப் பள்ளி, தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளி எல்லாமேங்கண்ணா. அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே இது பொருந்தும் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா. ம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க தாங்கண்ணா. இங்க ஒரு பெரிய யாரும் அம்பானி ஃபேமிலி, அதானி ஃபேமிலிலாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு அன்றாட ஒரு கூலி வேலைக்கு போறவங்க தான். அவங்க கூட என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்களோட மைண்ட்ல நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படிப்ப குடுத்துறணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம். இதுக்காகவே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டி பிரைவேட் ஸ்கூல்ல லட்ச லட்சமா காச கட்டி அவங்க சேர்க்கிறாங்க. நம்ம கடன் வாங்குனாலும் பரவால்ல. நம்ம கடன் வாங்கியாவது நம்ம குழந்தைய படிக்க வச்சுரணும் அப்படின்றதுக்காக போயிட்டு, அவங்க கடனுக்கு மேல கடன், பெர்சனல் லோன், அந்த லோன், இந்த லோன்னு போட்டு நெறைய கடன் சுமைய தான் அவங்க சுமந்துட்டு இருக்காங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப டிப்ரஸ்டா ஆயிடுறாங்க. மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஒரு ம். குழந்தைய வந்து ஒரு ஆரம்ப கல்வியில இருந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அவ்ளோ லேக்ஸ் பே பண்றாங்க. அத்தன லட்சம் கட்டி அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்க இவ்ளோ கடன் வாங்கி அவங்கள கொண்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க என்ன காரணம்? உன்னோட அவங்களுக்கு அரசு பள்ளி வந்துட்டு தரம் இல்லாதது. ம். அவங்களுக்கு வந்து உளவியலா வந்து அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க. ஏன்னா, படிப்புன்னா தனியார் பள்ளி தான். அங்க படிச்சா தான் நம்மளோட குழந்தையோட எதிர்காலம் இருக்குது, அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா, இப்போ நீங்க தினம் தினம் கூலி வேலை செய்றவங்க வந்து, எதிர்காலத்துல வந்து அந்த வாய்ப்பு கூட இல்லாம போயிடும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நெனைக்கிறாங்க. ஏன்னா, விவசாயம் அழிஞ்சுட்டு வருது, மத்த துறையெல்லாம் அழிஞ்சுட்டு வரதுனால, அவங்களுக்கு வந்து உளவியலா தவறான புரிதல். ஏன்னா, தனியார் பள்ளியில படிச்சா என் ஆமாங்கண்ணா. பையன் இந்த வேலைக்கு வரமாட்டான், ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கண்டிப்பா, அதனால தான். கண்டிப்பா. அத தான் மாத்தணும். அதுவும் ஒரு காரணம்னா. அது உண்மையிலே ஏன்னா, அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்ப குடுத்துட்டா, அந்த பையன் எப்படியும் முன்னேறிக்குவான். அப்படின்ற ஒரு தாட் அவங்க மைண்ட்ல வந்துட்டு ரொம்ப அ ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்கள போயிட்டு நம்ம பேசினாலும், எங்கம்மா பையன் வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா டீச்சர்ஸ் சரியா இருக்க மாட்டேங்கிறாங்க. டீச்சர்ஸ் அவைலபிள் இல்ல. இல்லன்னா ஒரு கட்டட வசதி இல்ல. ஒரு கழிப்பறை வசதி இல்ல. என் குழந்தை பாதுகாப்பா போயிட்டு வர்றதில்ல. நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்றோம். ஒரு பிரைவேட் ஸ்கூல்லனா காசு கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. ஒரு வேன்ல போயிட்டு நீட்டா வீட்டுக்கு வந்துர்றாங்க. டீச்சர்ஸ் எனி டைம் அவைலபிள் இருக்காங்க. எஜுகேஷன் நல்லா இருக்கு. ம்ஹ்ம். இதெல்லாம் சொல்றாங்கண்ணா. இதே மெட்ரிக் ஸ்கூல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ம். ஒரு ஒரு மினிமம் குறைஞ்சபட்ச சம்பளம் ஒரு ரூ. 5,000 அதிகபட்ச சம்பளம் ஒரு 10 டூ 15க்குள்ள தாங்க இருக்கும். ம். 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 ஆனா, ஒரு ரூ. 10,000 ஒரு ரூ. 5,000 சம்பளம் குடுத்துட்டு, அந்த டீச்சர் அப்படி போட்டு புழிஞ்சு எடுத்து வேல அந்த பசங்கள எப்படியாவது படிக்க வைங்க. ஏன் ம். மார்க் குறையுது? ஃபீஸ் கட்டுறாங்கல்ல. இத்தன கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா, ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சர் ரூ. 1,00,000 மாசம் சம்பளம் வாங்குறாங்க. சும்மாவே இருந்துட்டு சம்பளம் வாங்குறாங்க. ஆனா, அந்த டீச்சரோட குழந்தைங்க எங்கள்ட்ட படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன் ம். ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அப்ப ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போறாங்க? நீங்க தான் அங்க வேலை பார்க்குறீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல. அப்ப கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இருக்க எஜுகேஷன் சரியா இல்லையா? அப்ப நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு சரியா சொல்லிக் குடுக்கலையா? இதெல்லாம் கேட்கிற மாரி தாங்கண்ணா இருக்கு. இப்போ அ இப்ப அண்ணா இந்த சொல்ற இடத்துல கருத்து. ஆமா. இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ வந்து சொல்லுங்கண்ணா. எல்லாரும் தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க இல்லையா? ஆம். ம். இப்போ அ இந்த அரசு பள்ளியில அதிகமா சம்பளம் வாங்குற ஆசிரியர்கள் வந்து, அந்த அளவுக்கு வந்து சொல்லிக் குடுக்கறது இல்லன்ற மாரி குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அ கட்டுப்பாடுகள். எப்படி ஆசிரியர்கள் வந்து குழந்தைகள வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட விதியெல்லாம் எப்படி இருக்குது? இப்ப முன்னெல்லாம் வந்து நாங்க படிக்கும்போதெல்லாம் வந்து நெறைய வாத்தியார்னா பயமா இருக்கும். இப்பல்லாம் வந்து அ இப்ப மாணவர்களே வந்து ஆசிரியர்கள மிரட்டுற அளவுக்கு, பயமுறுத்துற அளவுக்கு இருக்குது. நான் ஒரு சில வீடியோலாம் பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு காரணமா இருக்குதா? கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா. கண்டிப்பாங்கண்ணா. அதுவும் ஒரு காரணம். இப்ப நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை கண்ணுக்கு அத தவிர அடி வச்சு பிச்சுருங்க. நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க.
இப்போ ஆமா. குழந்தைய நம்ம மிரட்டிட்டோம் அப்படின்னாலே என்ன பண்றாங்கன்னா, "ஏன் என் பிள்ளைய மிரட்டுனீங்க?" அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்கறனால, டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஏன் அந்த வம்பு? நம்ம பாட்டுக்கு சம்பளத்த வாங்கிட்டு பசங்கள்ட்ட கம்முனு நம்ம விட்டுட்டு போயிரலாம். அப்படின்ற மனநிலைமைய உண்டு பண்ணிட்டாங்க. ம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ அவன் பாஸ் மார்க் வாங்குனாலும், ஃபெயில் மார்க் வாங்குனாலும், யாரும் நம்மள ஒரு கல்வித்துறை அமைச்சரோ, ஒரு ஏன் இத்தன பசங்க படிக்கல? ஏன் இதெல்லாம் எந்த கொஸ்டினும் கேட்கறதில்ல. அதனால என்ன ம். பண்றாங்க, ஒரு மேலிடத்துல இருந்து நம்மள்ட்ட எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்றப்ப, நம்ம ஏன் அதுக்கு போய் ஸ்ட்ரெஸ் எடுத்து, நம்ம ஏன் மெனக்கெடணும்? ஆமா. நம்ம ஏன் போய் அத செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு, அவங்களும் ஒரு மேம்போக்குத்தனமா ஒரு கல்வின்றது எவ்வளவு முக்கியம்? அடிப்படை கல்வியை குடுத்தா தான் நம்ம வந்து அவன் ஒரு ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கிறான்னா, அவன் கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஆ, ஈ தரமா கத்துக்கிட்டா தான், அதுக்கப்புறம் கத்துக்க போறத அவனால முழுமையா ஈடுபாடோட செய்ய முடியும். அடிப்படை ம். ஃபவுண்டேஷனே இங்க வந்து பில்டிங்க்கு போடுற பேஸ்மெட்டமே ரொம்ப வீக்கா இருக்கு அப்டின்னா, பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஆமா. அந்த அளவுக்கு தான் அவங்க தரமா வச்சிருக்காங்க. நான் படிப்ப பொறுத்தவரைக்கும் அதுதான் வச்சிருக்காங்க. நான் ம். வந்தேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நான் வந்து தரத்த உயர்த்துவேங்கண்ணா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க அத்தன தரத்தையும் உயர்த்தி, அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு கட்டட வசதி, ஒரு கழிவறை வசதி, ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டு அவங்களுக்கு உண்டான அவங்களோட தனித்திறன உயர்த்தணும்னு நெனைக்கிறேங்கண்ணா. ஒரு குழந்தை நல்லா படிப்பான். ஆனா அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவன போயிட்டு ஓடுடா, உட்காருடா, இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு ம். பையன் படிக்கிறதுல டல்லா இருந்தாலும் அவனுக்கு தனித்திறமை நெறைய இருக்கும். ஆமா. விளையாட்டா இருக்கட்டும், இல்ல மத்த ஏதோ ஒரு விஷயத்துல அவனோட தனித்திறமை இருக்கும். அப்ப நம்ம அத கண்டுபிடிச்சு அவனுக்கு என்னலாம் பண்ணணும்ன்றத அவனுக்கு தனியா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நேரம் ஒதுக்கி அவன்ட்ட பேசி, அந்த ஒரு மனநிலைமைய மாத்துனா மட்டும் தான் இப்ப இருக்க இளைய சமூகம் நல்லபடியா மறுபடியும் வருங்கண்ணா. இல்ல ம். இதையே அவங்க கன்டின்யூ பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த சமூகத்துக்கு அவங்க தலைமுறைய எப்படிங்கண்ணா கொண்டு போவாங்க? எஜுகேஷன் முடியாது. சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இதுங்கண்ணா. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட ஏரியால எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்லாம் அப்படி எல்லா ஸ்கூலுமே இழுத்து மூடுற ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஒரு 20 பிள்ளைங்கள வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்னா, 20 குழந்தைங்களுக்குமே 20 குழந்தைங்கள்ல 2 குழந்தைங்க 1வது படிக்கும். 3 குழந்தைங்க 2வது படிக்கும். 4 ம். குழந்தைங்க 5வது படிப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே கிளாஸ் ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க. அந்த ம். ஹோல் ஸ்கூலுக்குமே ஒரே ஒரு டீச்சர் தான், ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர் தான். இதுல ம். வந்துட்டு இவங்க என்ன ஒரு 2 பசங்களுக்கு என்னென்ன பாடம் நடத்துவாங்க? 2 குழந்தைங்களுக்கு 1வதுக்கு கணக்கு சொல்லித் தருவாங்களா? 2வதுக்கு இங்கிலீஷ் சொல்லித் தருவாங்களா? இல்ல என்ன சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போவாங்க? அப்போ நீங்க ஒரு கட்டட வசதிய ஏற்படுத்தி, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்குன்னு உண்டு பண்ணி, அவங்களுக்கு தேவையானத நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா அப்படின்னானே, ஒரு பேரண்ட்ஸும் ஒரு நம்பிக்கையோட கொண்டு வந்து உங்கள்ட்ட ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஆமா. ஒரு ஒரு இப்ப டாஸ்மார்க்க பார்த்தீங்கன்னா, எப்படி வச்சிருக்காங்க கட்டடம்லாம் போட்டு, நீங்க ஒரு ஒரு கட்டட வசதியா இருக்கட்டும், அதுக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கட்டும், தரம் உயர்த்தி இப்படி குடுத்துருக்காங்க. ஆனா, உன்னால ஒரு பள்ளிக்கூடத்த சீரமைச்சு பண்ண முடியல அப்படின்னா, நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்ன ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்க? ஆமா. அப்ப நீங்க அதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ இதுக்கு குடுக்கணும்ல. இதுக்கு ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, உங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு வருது. வருமானம் வருது. உங்களுக்கு குடுக்குறாங்க. ம். அதனால நீங்க என்ன பண்றீங்க? கார்ப்பரேட்கார முதலாளிகிட்ட நீங்க காச வாங்கிட்டு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல கவனிக்காம விட்டுர்றீங்க. இதுதானேங்கண்ணா ம். காரணம். நான் ஆமா, வந்தேன் ஆமா. அப்படின்னா இத மாத்துவேங்கண்ணா. 2வதா அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொல்லுங்கண்ணா. அ இப்ப தனியார் பள்ளியில வந்து கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ இப்ப அரசு பள்ளியில கண்டிப்பு இல்ல. ஆசிரியர்கிட்ட இருந்து ம். கண்டிப்பு பசங்களுக்கு இல்ல. தனியார் பள்ளியில எப்படி இருக்குது? க கண்டிப்பு பசங்கள கண்டிக்கிறது இந்த மாதிரி பயிற்சி தனியார் குடுக்குறது. பள்ளிய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் அப்படின்றதுல, நான் ஒரு 5 ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கேங்கண்ணா. ஆ பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லயுமே ஒரு 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 டைமும் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் இருப்பாங்க. வைஸ் பிரின்சிபல் இருப்பாரு. நான் ஒரு ம். தனியார் ஸ்கூல்ல வேலை பார்த்த வரைக்கும், வாரத்துல ஒரு டைம் மீட்டிங் போட்டுருவாங்க, ஈவ்னிங்ல. ம். எந்தெந்த ம். கிளாஸ்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க? என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? இப்ப ம். இந்த வாரத்து ஃபுல்லா நீங்க எத்தன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த டெஸ்ட்ல இவன் மார்க் கம்மி அப்டின்னா, அடுத்த டெஸ்ட்ல அவன் மார்க் அதிகமா வாங்கியிருக்கறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ம். என்ன குடுத்துருக்கீங்க? எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி நீங்க ட்ரெயின் அப் பண்ணி அடுத்த மார்க் வாங்க வைக்க போறீங்க? இந்த மிட் டெர்ம்ல ம். மார்க் கம்மினா, அடுத்த டெர்ம்ல அவன் அதிக மார்க் வாங்கணும். அதுக்கு உண்டான முயற்சி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு ஒரு நம்பளுக்கு ஒரு ஃபோர்ஸ் குடுக்க குடுக்க, நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி தல குனிஞ்சு பதில் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம உழைக்க ஆரம்பிக்கிறோம். ம். நம்ம உழைச்சு சரி. அந்த பையன மார்க் வாங்க வைக்கணுன்றதுல நம்ம அவங்க பின்னாடி ஓடும்போது, அப்போ ஒவ்வொரு ஓகே. குழந்தையிலயுமே நம்ம இண்டிவிஜுவலா கவனிக்கிற மாரி இருக்கும். ம். சரி. அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு சும்மா தானே அனுப்புறாங்க. சும்மா போயிட்டு வந்தா போதும் அப்படின்ற மாரி இருக்கு. ஆனா பிரைவேட் ம். ஸ்கூல்ல லட்சக்கணக்குல காசு கட்டுறவங்க சும்மா கட்ட மாட்டாங்க. ஏன் மார்க் ம். கம்மி? ஏன் குறைஞ்சுச்சு? அப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. அதனாலயே என்ன ம். பண்றாங்கன்னா, ஒரு படிப்புக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அவங்க குடுக்குறத நம்ம ஏன் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல குடுக்க முடியாதுன்னு தான் நான் கேட்கிறேன். ம். கண்டிப்பா கண்டிப்பா குடுக்க முடியும். அம் அது அது அதுக்கு அத நோக்கி தான் அடுத்ததா நம்மளுடைய பார்த்தீங்கன்னாங்கண்ணா பயணம் இருக்குது. ஆ நம்புவோம். கண்டிப்பாங்கண்ணா. எல்லாம் நல்லபடியா அடுத்ததா நடக்கும்னு நம்ம நம்புவோம். துறையூர் தொகுதிய பொறுத்தவரைக்குங்கண்ணா, துறையூர் தொகுதிய சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய விவசாய கிராமம் தாங்கண்ணா.
ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே நெறைய பசுமையான கிராமங்கள்லாம் இருக்கு. எல்லாருமே விவசாயம் பார்க்குறவங்க தான். மேக்ஸிமம் எல்லாரும் விவசாயம் பார்க்குறவங்க தான். இப்போ வந்துட்டு நம்ம மலை ஏரியா, பச்சைமலை அடிவார ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ம். மேட்டூரு, உப்பிலியபுரம், எரகுடி இந்த சைட்லாம் முப்போகம் நெல் விளையுதுங்கண்ணா. எப்பவுமே நெல் விளையிற இடம் தான். ஓ! இப்போ அவங்க விளைவிச்ச நெல்லுக்கு தண்ணீர் வளம் இருக்கு. ஆமாங்கண்ணா. ம். நீர்வளம்லாம் இருக்கு. நல்லாவே அவங்களுக்கு வந்து முப்போகம் நெல்லு தான் விளையுது. அவங்க நல்ல நெல்ல மகிழ்ச்சி. எடுத்துட்டு மறுபடியும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போ ம். வறண்ட பூமி ஒரு பக்கம் இருந்தாலும், நெல் விளையிற பூமி ஒரு பக்கம் இருக்கு. அப்போ ம். அவங்க விளைவிச்ச நெல்லுக்குங்கண்ணா, கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நெல் கிடங்கு கிடையாதுங்கண்ணா. ஆ. அத உண்டான கொள்முதல் பண்றதுக்கான நெல் கிடங்கு கிடையாது. எல்லா இதுல வச்சிருக்காங்க. ஒரு இது முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா விளைய வச்ச நெல்ல கண்டிப்பாங்கண்ணா. வந்து நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. விவசாயிகள் அவ்ளோ டாஸ்மாக் வந்து கஷ்டப்படுறாங்கண்ணா. ம். டாஸ்மாக் எப்படி தரம் டாஸ்மாக்க்கு உயர்த்தி அவ்ளோ கட்டட முக்கியத்துவம் வசதிலாம் பண்ணி குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. அது ஏசில வச்சு, இது குளிரூட்டில வச்சு, அத ஆமா. விக்கிறாங்க. இது குளிரூட்டில வந்து வச்சு உயிரு. விவசாயம் ஆ விவசாயம் வந்து உயிர் தொழில். உயிர் நாட்டோட காக்கும் தொழில். முதுகெலும்புன்னு சொல்றாங்க. முதுகெலும்பு. ஆ அத வந்து காப்பாத்த ஆமாங்கண்ணா. மாட்டேங்கிறாங்க. இது ஒரு வருஷம் இல்ல. நம்ம காப்பாத்த பல மாட்டேங்குது. வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். பல அது வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களும் ஆமா. மனு நெறைய குடுத்துருக்கேன். அந்த விவசாயி கிட்டலாம் நம்ம பேசும்போது, ஒரு கண்ணீர் விட்டு அழுகாத குறைய அந்த விவசாயிகள் சொல்றாங்க. அவங்க ம். வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம நெல் கிடங்கு வந்துமா ஒரு மேற்கூரையற்ற நெல் கிடங்கா அமைச்சு குடுத்துடுறாங்க. அப்படி இல்ல ம். அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு 10க்கு 10 ரூம் அப்படின்னா, அதுக்குள்ள எவ்வளோ அடுக்க முடியும்? அந்த அளவுக்கு வந்து ஒரு குறைவான இட வசதியோட பண்ணி குடுக்குறாங்கம்மா. எங்களால நெல்லு மூட்டைய அடுக்கி வைக்க முடியல. நாங்க விளைவிக்கிற நெல்லுக்கு அதுக்கு ம். உண்டான கொள்முதல் விலைய உயர்த்தி எங்களால விக்க முடியல. இப்போ ஒரு மழை ம். வந்துருச்சு அப்படின்னா, அந்த நெல்லுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அவங்க ஒரு ம். 100 மூட்டை அடுக்குற அளவுக்கு தாங்கண்ணா வந்துட்டு ஒரு நெல் கிடங்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ம். இப்ப இந்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 150 மூட்டை நெல் விளைஞ்சிருச்சு. 100 மூட்டை ம். வைக்கிற அளவுக்கு தான் நீ இடம் குடுக்குற. அப்ப மீதி இருக்க 50 மூட்டைய நான் எங்க கொண்டு போடுறது? நான் வெளிய போடுறேன் அப்படின்னா, அந்த நெல்லுக்கு உண்டான பாதுகாப்பு எங்க இருக்கு? ஒரு மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, அத்தனையும் வேஸ்ட்டா ம். போயிடும். அப்போ ம். நான் எக்ஸ்ட்ரா 50 மூட்டை விளைய வச்சது என்னோட தப்பா? நீ அதுக்கு உண்டான தரத்த உயர்த்தி எனக்கு நெல் கிடங்கு அமைச்சு குடுக்காதது இந்த கவர்மெண்டோட தப்பு தானே! அப்ப இதெல்லாம் யாருங்கண்ணா கேள்வி கேட்பா? நான் வந்து அப்படின்னா நான் தரமா உண்மையிலேயேங்கண்ணா அவங்க ஒரு 100 மூட்டை வைக்கிறதுக்கு தான் அவங்க இடம் இருக்குன்னு நான் ஒரு 500 மூட்டை, 1000 மூட்டை வைக்கிற அளவுக்கு தரமா ஒரு நெல் கிடங்கு ஏற்படுத்தி குடுப்பேன். விவசாயிகள் இ நாட்டுல முன்னேறினாங்க அப்படின்னாலே, இந்த நாட்டுல இருக்க பாதி பிரச்சனை குறைஞ்சிருங்கண்ணா. நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கு, தற்சார்பு பொருளாதாரத்த உண்டு பண்ணுன்னு எதுக்கு அண்ணா கூவி கூவி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. யாருக்கும் புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. விவசாயத்தோட முக்கியத்துவம் புரிய அதுக்கு மாட்டேங்குது. அவங்க அத நெனச்சுட்டு இருக்காங்க, படிச்சவங்க விவசாயம் பண்றது. ம். அது அத அத சொல்லுங்கண்ணா. புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, அவரு சொல்றத வந்து ஏளனமா பேசுறது, பின்னோக்கி இழுக்கிறாருன்னு ஆமாங்கண்ணா. சொல்றது, இதுதான் பண்றாங்களே தவிர, ஆனா அதோட முக்கியத்துவம் புரியுதில்ல. புரிஞ்சவங்களும் புரியாத மாதிரி குறை சொல்லுவாங்க. புரியாத மாரி ஏன்னா மத்த மத்த அதுதாங்கண்ணா. இயக்கங்கள்லயும் உண்மையிலேங்கண்ணா. நம்ம சரிங்கண்ணா, நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்கண்ணா. நீங்க முன்னோக்கி எவ்வளவு வளர்ச்சிக்கு போனாலும் சாப்பாடு தானே சாப்பிடுறோம். ம். முன்னோக்கி போயிட்டீங்க அப்படின்னு ஆமா, சாப்பிடுறத விட்டுட்டோமா? அப்படி ஆமா, கிடையாது இல்லைங்களா? நம்ம சாப்பாடு தானே ஆமா. சாப்பிடுறோம். அப்ப அந்த சாப்பாடு எங்கேருந்து வருது? ஒரு Swiggy, Zomatoல ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கு வருதுன்னு நெனச்சுட்டு இருக்கோமா? வீட்டுக்கு வருது. அவங்களுக்கு யார் சாப்பாடு குடுக்குறா? அவங்களுக்கு அத பண்றதுக்கு பிரிப்பரேஷன் உண்டான ஃபுட் யார் குடுக்குறா? அப்போ ம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு விவசாயி நெனச்சா மட்டும் தான் இந்த நாட்ட உயர்த்த முடியும்ன்றத என்னைக்கு நெனச்சு இந்த கவர்மெண்ட் நடக்குதோ, அன்னைக்கு தாங்க வந்துட்டு உண்மையிலேயே நம்ம நாடு முன்னுக்கு வரும். முன்னுக்கு போகுது, நாங்க பின்னோக்கி தள்ளுறோன்றதெல்லாம் சும்மா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நாங்க ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம். வந்தோம் அப்டின்னா, இது எல்லாத்தையும் நாங்க உண்மையிலேயே நிறைவேத்தி காட்டும்போது, நீங்க அத்தன பேரும் வாய் பொளந்து பாப்பீங்க. கண்டிப்பா. மகிழ்ச்சி. சிறப்பு. மிகச் சிறப்பு. அம் இப்போ அம் இயற்கை வளங்கள் வந்து அங்க எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது? நிறைய இந்த மணல் கொள்ளை, மண் கொள்ளை, அப்புறமா வந்து கல் குவாரி அந்த அத அத பத்தி அந்த இடத்துல ஏதாவது அந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்குதா? அத பத்தி ஆனா, என்ன? அந்த வழக்கொலைக்கலாம் வந்துட்டு இங்க அளவே கிடையாதுங்கண்ணா. உண்மையிலேயே அப்படி நடக்குதுங்கண்ணா. ஒரு மணல் திருட்டா இருக்கட்டும், ஒரு மலைய சுரண்டி விக்கிறதா இருக்கட்டும், ம். கல்குவாரி அமைச்சு அப்படியே மலையெல்லாம் வந்துட்டு அப்படி சுரண்டுறாங்க. அவங்களுக்கு யாரு தான் இந்த ரைட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம ம். நம்ம பக்கத்திலேயே வந்துட்டு நடக்குது. அவங்க அந்த அந்த க்ரஷர் வண்டிய வச்சு அத உடைச்சு அந்த மலைய பேத்து எடுத்துட்டு போற சத்தம் கிட்டத்தட்ட இந்த சரவுண்டிங்ல இருக்க 20 கிராமங்களுக்காவது அந்த சத்தம் கேட்கும். ஆனாலும் உண்ம. மக்கள் கடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா, ம். அவங்கள பழக்கிட்டாங்க. அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்துக்கு உண்டு பண்ணிட்டாங்கண்ணா. அது அதனால என்ன என்னன்னா பண்றாங்கன்னா, என்ன நடந்தாலும் மக்கள் ஆமா. அது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வளக்கொள்ளையினால வந்து எதிர்காலம் எந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, நம்முடைய சூழியல் எந்த அளவுக்கு மாறுது, இதெல்லாம் அந்த விழிப்புணர்வு இல்ல. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு பயம். ஏன்னா, ஒவ்வொரு குடும்பத்த அவங்க வந்து அ ப கொண்டு போறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்ற மாரி ஆமாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கூலி வேலைக்கு போறாங்க இல்லையா? அவங்க போய் வர்றதுக்கு அது வாழ்வாதாரமே வந்து அவங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதுனால, இத பத்தி யோசிக்கிறது இல்ல. யோசிச்சாலும்
ஒரு சில பயம். ஏன்னா கார்ப்பரேட் முதலாளிங்க, தனியார் முதலாளிங்க வந்து அவங்கள எதிர்த்துக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க கடந்து போயிடுறாங்கண்ணா. உண்மையிலேயே அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைய வந்துட்டு, நமக்கு ஏன் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிறணும் அப்படின்ற ஒரு ஆமா. மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனாலயே என்ன பண்றாங்க, நம்ம கண் எதிர்க்க நடக்கிற ஒரு பிரச்சனைய அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. அத அப்படியே இது பார்த்தும் பார்க்காம, கண்டும் கண்டுக்காம போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம இங்க பக்கத்துல ஒரு மலைய கரட்டாம்பட்டி மலைன்னு சொல்லிட்டு அத உடைச்சாங்க. அத அத வந்துட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான், நம்ம தம்பிங்க தான் போயிட்டு பார்த்துட்டு அத ஒரு வீடியோ எடுத்து போய் ம், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் ம், பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ அத ம். வந்து இப்போதைக்கு தடுத்து வச்சிருக்கோம். நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே போராடி, போராடி, போராடி தாங்க ஒரு போராடு, விஷயத்த போராடு. நம்ம தடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, இதுல வந்து முக்கியமா வந்து ஒன்று சேர்ன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா, தனி ஆளா கண்டிப்பா. எதிர்க்கிறது கஷ்டம். ஒற்றுமை முக்கியம். ஆமாங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். ஆ நமக்கு நேரம் இல்லாத இருக்கலாம். ஆனா, ஒற்றுமையா நம்ம வந்து ஒருமித்த கருத்தோட தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணையும்போது, அதெல்லாம் சாத்தியம் தான். நம்ம தடுக்க முடியும் எல்லாத்தையும். கண்டிப்பா, அத கொண்டு வர வேலை கண்டிப்பாங்கண்ணா. தான் நமக்கு மிக முக்கியமானது. ஆ ம். ஆ அடுத்து வந்து அ நீங்க என்னென்ன அ என்னெல்லாம் அ அந்த அந்த தொகுதிக்கான மேம்பாடு திட்டம் வச்சிருக்கீங்க? பொதுவான மேம்பாட்டுக்கான திட்டம் என்ன பொதுவா வச்சிருக்கீங்க? பாத்தீங்கன்னாங்கண்ணா பொதுவா பாத்தீங்கன்னாங்கண்ணா, என்னோட தொகுதியில வந்துட்டு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைய நெறைய அமைக்கணும்ண்ணா. என்னோட ம். திட்டமே பாத்தீங்க அப்டின்னா, முதல்ல நம்ம விவசாயி. நம்ம விவசாயம் தான் பாக்குறோம். நம்ம வீட்ல ம். ஆடு, மாடு, கோழி எல்லாமே நம்ம வளர்க்குறோம். அப்போ அண்ணா சொல்ற மாரி, ஆடு, மாடு மேய்க்கிறலாம் அரசாங்க பணியாக்குறேன் அப்டின்னு சொல்றத வந்துட்டு எல்லாருமே இப்போ ஒரு ஏளனமா சிரிக்கிறாங்க. ம். இப்போ அத எப்படி நம்ம ஆக்குவோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா சொன்னாரு. அண்ணா சொன்னது தான். 100 நாள் வேலை திட்டத்த நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு நம்ம விட்டுருவோம். ஆஃபீஸ்ல போட்டு ஒரு ரிஜிஸ்டர் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். உங்க வயலுக்கு என்னலாம் தேவ? யாரெல்லாம் எத்தன ஆள் தேவ? எத்தன நாள் நாத்து நடணும்? எத்தன நாள் மரம் வெட்டணும்? எத்தன நாள் கள பறிக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்க. ம். அப்போ 100 நாள் வேலைக்கு 100 பேர் இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு ஒரு 100 பேர் வேலைக்கு வராங்கன்னா, உனக்கு ஒரு 50 ஆள் தேவையா? உனக்கு ஒரு 20 ஆள் தேவையா? அந்த 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து இருக்கிற ஆள அப்படியே நம்ம அனுப்பிச்சுருவோம். அப்போ நம்ம விவசாயத்துக்கும் உண்டான ஆள நம்ம அனுப்பிச்சுட்டோம். வேலையும் அனைவருக்கும் கிடைச்சிருச்சு. அப்போ ம். நம்ம கவர்மெண்ட் வச்சு நடத்துறனால, நம்ம அத அரசாங்க வேலையாக்குறனால, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் குடுப்போம். அப்போ அந்த நிலத்துல போய் வேலை செய்றவங்க, அந்த நிலத்துக்கு சொந்தமானவங்க ஒரு சம்பளம் குடுப்பாங்க. அப்ப இத ஆமா. 2யும் சேர்த்தா, அங்க வேலை பார்த்த மக்களுக்கு இன்னும் கூலி அதிகமாகும். அப்ப அவங்களோட ம். வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா, தன்ன போல நம்மளுக்கு வாழ்வாதாரம் அதிகமாயிடும். நம்மளோட பொருளாதாரத்தையும் நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். அப்ப என்னோட ம். முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரத்த உண்டு பண்ணணும்னா. ஆடு, மாடு வளர்க்கறது, அரசு பணியாக்குறது இது எல்லாமே நான் வந்தேன் அப்டின்னா கண்டிப்பா செய்வேங்கண்ணா. அடுத்ததா ம். பார்த்தீங்கன்னா, அ தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்குங்கண்ணா. தனியார் நிறுவனம் இருக்கு. அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எல்லா எல்லா பக்கம் ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ ம். படிச்ச பசங்கலாம் ஏன் இப்டி சும்மா சுத்திட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு வரான் அப்டின்னா, அவனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 சம்பளம் குடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ம். 15,000 சம்பளம் குடுக்கணும். இல்ல அப்டின்னா, அ ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு படிக்காதவங்க ஒரு வேலை கேட்கறாங்க அப்டின்னா கூடங்கன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000 குடுக்கணும்னா, அந்த இடத்துல ஒரு ஹிந்திக்காரங்கள வச்சோம் அப்டின்னா, அவங்க ரூ. 300க்கு வேலை பார்க்க ரெடியா இருக்காங்கண்ணா. அப்போ ம். என்ன பண்றாரு அந்த தனியார் முதலாளி என்ன யோசிக்க ஆரம்பிச்சுடுறாருன்னா, நம்ம ஒரு தமிழனுக்கு குடுக்க வேண்டிய கூலிய 3 பேர்த்த வச்சு நம்ம வேலை செஞ்சு, குடுக்கலாம். வேலைய இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்டின்ற மாரி அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான். இதனால அவங்க அதுதான். வந்து தனியார் முதலாளிகள் என்ன யோசிக்கணும்னா, நம்ம நாட்டுல இருக்க வேலை, நம்ம நாட்டுல இருக்க வளம், நம்ம நாட்டுல இருக்க பொருளாதாரம் அத்தனையும் நம்ம தமிழர்களுக்கு முன்னுரிமை குடுக்கணும். அதுக்கப்புறம் ம். நம்ம நாட்டுல யார் வேணாலும் வந்து ஆளலாங்க. வந்து வாழலாம். ஆனா ஆமா, ஆள்ற உரிமை தமிழனுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்ற மாரி, முதல்ல நம்மளோட வாழ்வாதாரத்த உறுதிப்படுத்திக்கணும். அப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்கணும். ஆமா, இந்த என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பழமொழி கூட சொல்லுவாங்களே, "தனக்கு போக தான் தானம் தருமம்" அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தாங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு நம்பளுக்கு தமிழர்களுக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? நம்ம ம். எல்லாருமே படிச்ச படிப்புக்கு வேலையில இருக்கோமா? நம்மளோட குடும்ப சூழ்நிலை உயர்ந்துருச்சா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்கணும். நம்ம நாட்டுல யார் வேணாலும் வந்து வாழட்டும்னா, அத ஆமா. நாங்க குறை சொல்ல கிடையாது. வாழுங்க, உங்களோட வாழ்வாதாரத்த தேடிக்கீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா ஓட்டு ம். போய் உங்க ஊர்ல போட்டுக்கோங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ ம். நான் ஆமாமா. நான் வந்துட்டு எனக்கு ஒரு துறையூர் தொகுதியில நான் நிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, உண்மையிலேயே இப்ப நான் துறையூர் தொகுதியில நிக்கிறேன். நான் போயிட்டு நாளைக்கு கேரளால ஒரு ஓட்டு போட்டு வரேன். நான் கேரளால போய் 1 மாசம் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அங்க போய் எனக்கு ஓட்டு உரிமை குடுப்பாங்களாங்கண்ணா? ஆமாமா. இல்ல ஒரு முடியாது. கர்நாடகால நான் போய் ம். ஓட்டு போடுறேன்னா குடுப்பாங்களா? இல்ல அது சரியும் இல்ல. நீ இங்க வந்து வேலை சரியும் செய். கிடையாது. இங்க இரு. ஆமா. ம். சரியும் கிடையாது. நம்ம அப்படி கேட்க மாட்டோம். ஆமா, உண்மையிலேயே ஆமா, நம்மளுக்கு ஆமா, மனசாட்சி இருக்கு. நம்ம எப்படி செய்யணும்? என்னன்றது ஆமா, நம்ம தெளிவா இருக்கோம். ஆனா இங்க ஆமா. என்ன பண்றாங்க அப்படின்னா, வர்றாங்க நம்ம நாட்டுல வந்து வாழுங்க, இருங்க. எல்லாமே உங்களோட பொருளாதாரத்த கூட உயர்த்திக்கீங்க. நாங்க எதுவுமே ம். சொல்ல கிடையாது. ஓட்ட மட்டும் போய் உங்க நாட்டுல செலுத்திட்டு போங்க. உங்க ஊர்ல போய் ம். செலுத்துங்க. உங்க மாநிலத்துல செலுத்துங்க. நாங்க அது அதுக்கு எந்த தடையும் சொல்ல போறதில்ல. அது முக்கியமான நடைமுறைய கொண்டு வரணும். அது வந்து கொண்டு ஏன்னா வரணும்னா
ஆமா. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய மண்ணு, நம்மளுடைய தட்பவெப்பம்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்ப அரசியல தீர்மானிக்கிறது வந்து தெரியாது. இது சம்பந்தம் இல்லாத மாறும். அதனால நமக்கு எதிர்கால பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து அது இது என் இந்த நாட்டுல வந்து நீ இருக்க அப்டின்னா, என்னோட பிரச்சனை எப்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட வலி ஆமா. எப்படி உங்களுக்கு புரியும்? நீங்க தெரியாது. வந்து என்னோட பிரச்சனையும், என்னோட வலிய தெரியாதவன், நீ எப்படி எனக்கு ஒரு தலைவன தேர்ந்தெடுக்கிற இடத்துல நீ இருப்ப? ம். எனக்கு உண்டான தலைவன நான் தாங்கண்ணா தேர்ந்தெடுக்கணும். என் ஆமா, நாட்டுல என்னைய யாரு ஆளணும்? எனக்கு யார் வந்து நல்லது செய்வான்? நான் முடிவு பண்ணணும். என்னைய ஆமா. நீ முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? என் நாட்டுல ஆளணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? ம். அது எப்படி சரியா இருக்கும்னா? அது இது அது ஏன் அது கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் கூட அந்த என்ட்ரி பாஸ்ன்னு சொல்றாரு இல்லையா அண்ணன். அது ஏன் இவங்க இந்த இந்த இன்னர் பெர்மிட் தற்போதைய லைன் குடுக்கணுங்கண்ணா. அரசு குடுக்கணும் கண்டிப்பா. அது மாதிரி ஏன் இவங்க யோசிக்க மாட்றாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப ஆளுகின்ற அவங்களோட அரசு உண்மையிலேயே என்னன்னு பார்த்தீங்களாங்கன்னா, இப்ப ஆளுகின்ற அரசோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்காவாசி இருக்கவங்க, தமிழ் மக்கள் இவ்வளோ பேர் இருக்கோம். ஒரு 70% பேர் நம்ம ஓட்டு போடுறோம் அப்டின்னா, 30% பேர் வடநாட்டுக்காரங்க ஓட்டு போடுறாங்க. அப்போ ம். அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அவங்க மொழிக்கு தான் முன்னுரிமை குடுப்பாங்க. ஆமா, இப்ப ஆமா. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம இருக்கோம் அப்டின்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ம். ஒரு 40 ஸ்டூடண்ட்ஸ் தமிழ் படிக்கிறவங்க, 10 பேர் ஹிந்திக்காரங்கன்னா, நம்ம மொழிய அவன் கத்துக்குவான். ஆமா. இதுவே 40 புள்ளைங்க ஹிந்திக்கார புள்ளைங்க, 10 ஆ, புள்ளைங்க தான் நம்ம புள்ளைங்க இருக்குன்னா, மெஜாரிட்டி ஆமாமாமா. நாங்க தான் இருக்கோம். நான் ஏன் உன் ம். மொழிய படிக்கணும்? நீ என் ரைட். மொழிய கத்துக்கு அப்படின்னு அவன் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஆமா. அவன் அதுதான், நம்மளுக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சுருவான். அப்போ அதுதான் நம்மளோட மொழி கேட்கிறேன். அந்த இடத்துல போயிடும். மொழி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்மளுக்கு எதுவுமே ம். கிடையாது. அதுதான் இந்த அரசு ஏன் இவ்ளோ நம்ம மொழிய முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்த இந்த அரசு வந்து ஏன் 2 அரசுமே வந்து இப்படி யோசிக்காம அத நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. அ அதுதாங்கண்ணா. நீங்க வந்து ஹிந்திய எதுக்குறீங்க? நீங்க ஹிந்தி ம், எதுங்க? நாங்க ம். ஹிந்திக்காரங்களையே கொண்டு வந்து உள்ள விட்டுர்றோம். ஆ ஹிந்திய அப்படின்னு கொண்டு வந்தா ஹிந்தி திணிக்கிறது. திணிப்புன்றீங்க. இதுவே ம், நாங்க ஹிந்திக்காரங்கள உள்ள கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற ஒரு ம், ரூல்ஸ் தாங்கண்ணா. அவங்க ஃபாலோ பண்ற அத்தனையுமே அத்தன விஷயமும் அவங்க கொண்டு ம். வரது எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு தமிழ் மக்கள இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஒடுக்கி நம்மள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம அடிமைப்படுத்தணுன்ற மாரி இதெல்லாம் சரி பண்றாங்க. ஆமாங்கண்ணா. கண்டிப்பா அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா நம்மள அடிமைப்படுத்தணும். அவங்க சொல்றத ம், நம்ம கேட்கணும். காலத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரிசு அரசியல் பண்றாங்க அப்டின்னா, இது ஒரு வாரிசு அரசியல் மன்னர் ஆட்சி காலம் மாரி. மன்னர் இருப்பாரு, ம், அடுத்து இளவரசர் இருப்பாரு, அதுக்கடுத்து அவங்க வாரிசு வரும் அப்டின்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு ம். கருணாநிதி இருந்தாரு, அடுத்து ஸ்டாலின் இருக்காரு, அடுத்து உதயநிதி வந்துட்டாரு, அடுத்தது இன்பநிதி ஆமா, வருவாரு. என் குடும்பம் தான் ஆட்சி. ஆட்சி ஆமா. காலத்துல என் பிள்ளைங்க மட்டும் தான், என் வாரிசு தான் வந்துகிட்டே இருக்கணும். இது வந்துட்டு ம். என்ன எனக்கு ரொம்ப மன வருத்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா? உண்மையிலேயே நாங்கலாம் பரம்பரையா டிஎம்கேக்காரங்க. நாங்க வந்துட்டு தலைமுறையா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறோம்ன்னு சொல்றாங்க. அப்போ நீ ஆரம்பத்துல இருந்து ஒரு 60 வருஷமா டிஎம்கேக்கு ஓட்டு போடுற. நீ 60 வருஷமா டிஎம்கேல என்ன நடக்குது, ஏது நடக்குது அத்தனையும் உனக்கு தெரியும். அப்போ அடிப்படை அரசியல் உனக்கு அவ்ளோ தெளிவு இருக்கு. ஏன் உன்னைய துணை முதலமைச்சரா ஆக்க முடியல? ஏன் உனக்கு ஒரு ஏ வாய்ப்பு குடுக்கல? ஏன்னா தன்ன பத்தி தான் யாருன்னே தெரியல. அதுதான் அங்க மேட்டரு. இப்போ உண்மையிலேயேங்கண்ணா நான் யார் அப்படின்றது தெரியல. எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. டிஎம்கே பார்த்துக்கும், அரசு பார்த்துக்கும். நமக்கு ஏதோ ஆ ஒரு அந்த அதுல ஒரு அதுல குடும்ப கட்சியில அரசியல் ஏதோ ஒரு நடத்திட்டு இருக்காங்க. பதவி வந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அங்க சிக்கல். அதுதாங்கண்ணா. அத அத யோசிக்கிற அளவுக்கு கூட மக்களுக்கு சிந்திக்கிற ஒரு திறமை இல்லாம பண்ணிட்டாங்க. இலவசம், ம். இலவசம், இலவசம். உண்மையிலேயே தேவையான இலவசம், படிப்பு, மருத்துவம், நீரு இதெல்லாம் வந்துட்டு விலை குடுத்து வாங்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ம். தேவையில்லாத பொருட்கள், மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு, ரூ. 1000 காசு, இலவச பேருந்து ம். இதெல்லாம் இலவசம், இலவசம்னு மக்கள் மனசுல திணிச்சு, இலவசமா குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மக்கள வந்து ஒரு மாய வலைக்குள்ளேயே வச்சிருக்காங்கண்ணா. ஓகே. உண்மையிலேயே யாருமே வந்து யோசிக்க கூடாது. நீ யோசிச்சு ம். கேள்வி கேட்கிறியா? நீ வந்து யோசிச்சு அதிகாரப்பூர்வமா என்ன எதிர்த்து பேசுறியா? நீ தமிழனா? பிரிவினைவாதியா? தீவிரவாதியா? எல்லா முத்திரையும் கட்டி நம்மள ஆமா. ஒதுக்கி வச்சுருவாங்க. நீ எதிர்த்து அதான் என்னைய இப்ப வந்து பேசக்கூடாது. ஆமா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விழிப்புணர்வு வந்துன்னுக்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த விழிப்புணர்வு வர கூட்டத்த பார்த்து உண்மையிலேயேங்கண்ணா அந்த மகிழ்ச்சியா இருக்கு அ ஆ மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பா. அ அ துறையூர்லருந்து அ உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் மக்களுக்கு நீங்க அ குடுக்குற வேண்டுகோள் இல்ல அறிவுரை என்ன? கண்டிப்பாங்கண்ணா. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள், நம்ம நாட்டுல ஆட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவர் பார்த்தோன்னா, ஒரு 8,00,00,000 மக்கள்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணா சீமான் அண்ணா எப்பவுமே உலகெங்கும் பரவி வாழும் 12,00,00,000 தமிழ் மக்கள்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம தமிழ் சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கங்க எல்லா நாட்டிலயும் நம்ம இருக்காங்க. நாங்கலாம் களத்துல இறங்கி போராடுறோம்னா, உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட ஆதரவு இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு 1,50,000 வாக்குல இருந்து 36,00,000 வாக்கு வரைக்கும் நம்ம போயிருக்கோம் அப்டின்னா, இன்னும் முன்னோக்கி நம்ம பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாத்தோட ஆதரவும் ரொம்ப முக்கியம்.
நான் ஒரு துறையூர் தொகுதி வேட்பாளரா நிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஆதரவு, உங்களோட ஒத்துழைப்பு எல்லாமே நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். நான் கடைசி வரைக்கும் உண்மையா, நேர்மையா இருந்து என்னால என்ன பண்ண முடியுமோ, உங்களோட இணைந்து நானும் ஒரு பெண்மணியா இந்த களத்துல பயணிப்பேங்கண்ணா. உறுதியா நிப்பேன். கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். ம். அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி ஊடாக உங்களுடைய இலக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நாம் தமிழர். நன்றி, நன்றி. தமிழ்த்தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! நன்றி. நன்றி அண்ணா. ஆ.